எந்த பொண்ணு எங்கே போனாலும் அவங்கள தலையை சுற்றி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால இந்த பொண்ணுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு தலையில் பெய்கிற மழையை இந்த பொண்ணு தவிர வேற யாராலையும் பார்க்க முடியல. இந்த மழையால் இந்த பொண்ணால் அன்றாட வாழ்க்கையெல்லாம் பாதிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸில் கூட ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபைல் காட்டுறாங்க. ஆனால் இவளை சுற்றி தான் எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமே. அதனால் அந்த பேப்பர்ஸ்லாம் நனைஞ்சு போய் கிழிஞ்சு போயிடுது. சரி சிஸ்டம் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா சிஸ்டம் கூட ஷார்ட் சர்க்யூட் ஆகி ரிப்பேர் ஆயிடுச்சு. இதனால இந்த பொண்ணால் கரெக்ட் டைமுக்கு வேலையை முடிக்க முடியாதனால ஆஃபீஸ் மேலே இருந்து ஒரே ப்ரெஷராக வருது இந்த பொண்ணுக்கு. சரி சாப்பிட போலான்னு ரெஸ்டாரண்ட் போனா அங்க இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கி சாப்பிடலான்னு பாக்குறா. ஆனா அந்த ஃபுட்டு ஃபுல்லா நனைஞ்சு வேஸ்ட் ஆகி போகுது. இவளோட கஷ்டத்தை பார்த்து அங்க இருக்க சர்வர் என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டா அதை கூட சிரிச்சுக்கிட்டே வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அந்த ஊர்ல உண்மையிலேயே மழை பெய்யுது. மழைக்காக கொடையை பிடிச்சாலும் கொடைக்குள்ள கூட இவளுக்கு மழை பெய்யுது. எல்லாமே நம்ம தலையெழுத்துட்டா போடா, கொடையும் வேணாம் ஒன்னும் வேணாம் இவ பேசாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணு சுத்தி பெய்யுற மழையெல்லாம் அவளோட டிப்ரெஷன் தான். அது எப்பயுமே நம்மளை சுத்தி பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நாம தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ பழகிக்கணும். இதை பத்தி உங்க கருத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ்?